யாத்ரா புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதுவும் எகிப்தின் ராஜா பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது மனையின் மேல் உட்கார்ந்திருக்கை பார்த்து பிள்ளையானால் கொண்டு ஆண் பிள்ளையானால் என்ன பண்ணுங்க? அப்ப அவங்களை பெருக கூடாதுன்னு என்ன திட்டம் பண்றான்? அவனுடைய பெரிய மேஜர் காரியம் எல்லா ஆண் பிள்ளைகள் என்ன பண்ண, ஏன்னா அவங்க வித்து தான், அவங்கள்ட்ட தான் வித்து தானே புறப்படும். பிரதர்ஸ், கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். எல்லா சகோதரர்களும் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் பெருக்கத்துக்குரியவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் வேலை என்ன தெரியுமா? சகோதரிமா சொல்றேன், தயவு செய்து உங்க கணவருக்காக அதிகமா ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? மேரிட் அன்மேரிட் கேர்ள்ஸ் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு தேவ பிள்ளையை கொடுக்கணும். ஏன்னா சத்துரு உங்க மேல கவனம் வைக்கிறத விட அந்த ஆண் பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு ரொம்ப திட்டமிடுவான். திரும்ப சொல்றேன், அத்தனை ஆண் பிள்ளைகளை நான் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், பாய்ஸ் பசங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், சத்துடைய பெரிய திட்டம் உங்க மேல இருக்கும். ஏன் தெரியுமா? நீ அழிக்கப்பட்டனா உன்னிலிருந்து ஒரு பெரிய சந்ததியோ, உன்னிலிருந்து ஒரு பரிசுத்த ஜாதியோ, உன்னிலிருந்து ஒரு பெரிய கிருபையோ புறப்படாதபடி அவன் தடை செய்யும்படி உன்னை அழிக்கிறதுக்கு அவன் எப்போதும் போராடுவான். இந்த பார்வனுடைய பெரிய திட்டம் என்ன தெரியுமா? ஆண் மக்கள் எல்லாரையும் அழிச்சிரு, ஆண் மக்கள் எல்லாரும் அழிச்சிரு. ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொன்னார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆண்களுடைய வித்து என்பது இந்த மலட்டு தன்மை அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி ஆமா, ஆண்கள் நிறைய பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் சுகப்படுத்துவாரா. அவன் 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 ஸ்பிரிச்சுவலா ஒரு ட்ரைனஸ் கொடுப்பான் பாருங்க. I'm so happy about all my sisters. ஏன் தெரியுமா? நீங்கெல்லாம் very excited people. ஆனா பிரதர்ஸ் கவுன்ஸ் பாருங்க, அவங்க ஸ்பிரிச்சுவலா வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். உண்மைதானே? ஆமா, நீங்க ஈஸியா அபிஷேகத்தில் வந்துடுவீங்க. பிரதர்ஸ்ல நான் பொதுவா நான் சொல்றேன் பாருங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க அப்படியே மலட்டு தன்மை உட்கார வச்சு அப்படியே இது பண்ணிடுவாங்க. சத்துடைய பெரிய திட்டம் தெரியுமா? நீ பெருகக்கூடாது, உன் சந்ததி பெருகக்கூடாது, உன் குடும்பம் பெருகக்கூடாது. அதுக்கு அவன் முதல்ல கண் வைக்கிறது யாரு தெரியுமா? வீட்டில் இருக்கிற ஆண் மக்களை, வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை. ஆமா, குடும்பத்தார் அனைவருக்கும் நான் சொல்றேன், உங்க ஆண் பிள்ளைகளுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெபிக்கணும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க.